பிரைஸ் தி லார்ட். தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. வேத புத்தகத்தை நம்ம வாசிச்சா நம்ம தனியா இல்லை என்று தெரிந்து கொள்ளலாம். அதுல இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் அது நம்மோடு பேசும். அது உயிரோடு இருப்பதால் அது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும், புதிய மனிதனாக்கும். பாவத்தை போக்க பரிகாரியை அறிமுகப்படுத்தும். அதாவது நமது இரட்சகரை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இரட்சகரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் நித்திய வாழ்வு உண்டு. நம்மை புதிதாக்க அது வழி சொல்லும். பிரார்த்தனையின் ரகசியங்களை வெளிப்படுத்தும். சத்தியத்தை அறிந்து விடுதலையாவதை உணர்வீர்கள். உண்மையை விளங்க வைக்கும். உண்மையான வழியை காட்டும். வரப்போகிற காரியங்களை சொல்லும். அதற்கு முன் நடப்பதை சொல்லும். நீதி நியாய தீர்ப்பு எது பாவம் என உணர்த்தும். இம்மை மர்மையை கற்றுத்தரும். மோட்சம் போக வழியை சொல்லும். மோட்ச வாழ்க்கையை பற்றி அது நமக்கு கற்றுத்தரும். ஆரோக்கிய வாழ்க்கைக்கு வழிகாட்டும். தலைமுறையை காக்கும். உலகம் படைக்கப்பட்டது, படைத்தவர் அனைத்தையும் இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். உலகத்தின் கடைசி கால தீர்க்க தரிசிகளை பற்றி அறிய முடியும். எப்படி ஆயத்தமாவது என அறிய முடியும். நிச்சயம் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டுமல்லவா? நான் படித்து வருகிறேன். நீங்க கட்டாயம் படியுங்கள். வேதமே நமக்கு நித்திய வெளிச்சத்தை தரும். ஆகவே வேதத்தை வாசிப்போம், வெளிச்சத்தை பெறுவோம். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. வேத புத்தகத்தை நம்ம வாசிச்சா நம்ம தனியா இல்லை என்று தெரிந்து கொள்ளலாம். அதுல இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் அது நம்மோடு பேசும். அது உயிரோடு இருப்பதால் அது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும், புதிய மனிதனாக்கும். பாவத்தை போக்க பரிகாரியை அறிமுகப்படுத்தும். அதாவது நமது இரட்சகரை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இரட்சகரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் நித்திய வாழ்வு உண்டு. நம்மை புதிதாக்க அது வழி சொல்லும். பிரார்த்தனையின் ரகசியங்களை வெளிப்படுத்தும். சத்தியத்தை அறிந்து விடுதலையாவதை உணர்வீர்கள். உண்மையை விளங்க வைக்கும். உண்மையான வழியை காட்டும். வரப்போகிற காரியங்களை சொல்லும். அதற்கு முன் நடப்பதை சொல்லும். நீதி நியாய தீர்ப்பு எது பாவம் என உணர்த்தும். இம்மை மர்மையை கற்றுத்தரும். மோட்சம் போக வழியை சொல்லும். மோட்ச வாழ்க்கையை பற்றி அது நமக்கு கற்றுத்தரும். ஆரோக்கிய வாழ்க்கைக்கு வழிகாட்டும். தலைமுறையை காக்கும். உலகம் படைக்கப்பட்டது, படைத்தவர் அனைத்தையும் இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம்.
உலகத்தின் கடைசி கால தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசிகளை பற்றி அறிய முடியும். எப்படி ஆயத்தமாவது என அறிய முடியும். நிச்சயம் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டுமல்லவா? நான் படித்து வருகிறேன். நீங்க கட்டாயம் படியுங்கள். வேதமே நமக்கு நித்திய வெளிச்சத்தை தரும். ஆகவே வேதத்தை வாசிப்போம், வெளிச்சத்தை பெறுவோம். தேங்க்யூ.